இப்போ கடவுள்னா யாருன்னா, மனித கடவுள்னா நாம எல்லாரும் தான் கடவுள். பெரியவங்கன்னா நமது பார்வைக்கு பெரியவர்களாக தெரிகிறாங்களா, அவங்க ஒரு கடவுள். பெரியவர்கள் அனைவருமே கடவுள்கள். அப்போ அவர் ஆண்களின் பார்வைக்கு பெண்கள் கடவுளாக தெரிவார்கள். ஏன்னா பெண்கள்னா பெரியவர்கள் என்று பொருள் ஆண்களின் பார்வைக்கு. அதாவது பெண்களின் பார்வைக்கு ஆண்கள்லாம் குழந்தை கடவுள்கள் அப்படின்னு தான். எல்லாருமே கடவுள்கள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுள்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குள்ளேயும் கடவுள்கள் இருக்கிறாங்க. அதனால் குழந்தை கடவுள்கள். ஆண்கள்னா பெண்களின் பார்வையில் குழந்தை. ஆண்களில் பெரியவங்க யார்? ஆண்களுக்கு ஆண்களில் பெரியவர்கள், அவங்களும் கடவுள்கள் தான். அதனால் நம்ம கடவுள்களாக வாழ்ந்து விட்டால் நமக்கு இந்த மதங்கள் தேவையில்லை. கடவுள்களாக வாழ தெரியாதவங்களுக்கு தான் இந்த மதம் தேவை. அல்லாஹ் தேவை, இயேசு தேவை, சிவன் தேவை, புத்தர் தேவை. அவங்களாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவங்க. அவங்கள கடந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னேற்றம், நாமெல்லாம் முன்னேறிடுக்கோம். இன்றைக்கி பரிணாம முயற்சியில் நம்ம முன்னேறி வந்திருக்கோம். இன்றைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்கள வச்சுக்கிட்டு உதாரணமாக பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறலன்னு தானே அர்த்தம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள இன்றைக்கும் நீங்கள் கடவுள்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்பற்றுறது, அவங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ 2000 வருஷத்துக்கு நீங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் மனசில் முன்னேற்றங்கிறது நடக்கலை, உங்கள் பண்புகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று அர்த்தம். அதனால் நீங்கள் 2000 வருஷம் பின்தங்கி இருக்கீங்க. நம்மலாம் ஒரு இயேசுவை விட, ஒரு திருவள்ளுவரை விட நம்ம மூத்தவர்கள். அவர்களை விட கடந்து வந்திருக்கோம். மூத்தவர்கள் நம்மலாம். அவங்கள விட நமக்கு 2000 வருஷம், திருவள்ளுவரை விட நமக்கு 2000 வருஷம் வயசு அதிகம், 2000 வயது அதிகம். நம்மெல்லாம் நமக்கு இளையவர் யார்? திருவள்ளுவர்லாம் நம்மை விட இளையவர். நம்மலாம் அவரை விட மூத்தவர்கள். அவரையும் கடந்து நம்ம வந்திருக்கோம். மனித உயிர்களுக்குன்னு ஒரு வயது இருக்குல்ல. அவங்க அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி, அதோட வயது இருக்குல்ல. அதில் 2000 வருஷம் நம்ம திருவள்ளுவரோட அதிகமான வயது நமக்கு இருக்குது, அனுபவம் இருக்குது. நம்முடைய அனுபவம் அவருக்கு கிடையாது, இயேசுவே. அதனால் நாம தான் பெரியவர்கள் அப்படிங்கிறோம். நாம தான் மூத்தவர்கள். நாமெல்லாம் கடவுளாக வாழ நமக்குள் நாம் அனைவருமே கடவுள் தான். எல்லாருமே கடவுள்கள் தான். அப்படி இருக்கும்போது கடவுளாக வாழ்ந்து விட்டால் நமக்கு மதங்கள் தேவையில்லை. இந்த கடவுள்கள்லாம் நமக்கு தேவையில்லை. இவர்கள் தான் சொன்னது, அவங்கள விமர்சிக்கவே கூடாது, அவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணும். பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத விமர்சித்து தான் ஏற்றுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் அதை சொல்லிட்டார், புத்தர் அதை சொல்லிட்டாரு, இவர் இதை சொல்லிட்டாரு, இதை நம்ம மறுத்து பேசக்கூடாது, அதை விமர்சித்தாக்கா அவ்வளோதான், அவனுக்கு அவ்வளோதான், யார்கிட்ட எங்கள் கடவுளே நீ குறை சொல்கிறியா அப்படின்லாம். அப்போ ஒரு கடவுள்னா என்ன ஒரு புரிதலே இல்லாமல் விமர்சனமே வைக்கக்கூடாது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வன்முறை தானே ஏற்படுத்தும். அதனால தான் நீ விமர்சிக்காமலே நீ சுமந்துக்கிட்டு வர, விமர்சிக்காமலே நீ சுமந்துக்கிட்டு வர. அதனால தான் நீ அவர்களை கடவுள் என்று கடந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களே நீ கடவுள். ஆனால் 2000 வருஷம் நீ மூத்தவர்கள். நீங்கள்லாம் 2000 வருஷம் மூத்தவர்கள். நாமெல்லாம் அப்படி இருந்தும் நாம் இன்றைக்கும் அவர்கள் தான் கடவுள், அவர்கள் சொன்னதை நீ மறுத்து பேசக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறவங்க, நம்ம பெத்த அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அவங்க சொன்னால் கூட அது விமர்சித்து ஏன் எதுக்குன்னு கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. அப்போ தான் அது சரியாக இருக்க முடியும். அப்படின்னா விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கிறனால தான் நீ இன்னைக்கு வரைக்கும் சுமந்துட்டு வர. நீ விமர்சிச்சிருந்தனாக்கா அது என்னைக்கே இறக்கி வச்சிருப்ப. அது ஒரு சுமை இல்லாமல் வாழணும்னா நீ கடவுளாக வாழ்ந்து விடு, கடவுளாக மாறிவிடு. உனக்கு கடவுளே தேவையில்லை. நீ கடவுளாக வாழ்ந்து விட்டால் கடவுளே தேவையில்லை. நீ மனிதனாக கூட வாழாத போது தான் உனக்கு இது போன்ற கடவுள்கள் தேவைப்படுகிறது. நீ மனிதர்களாக கூட வாழவில்லை, வாழ தகுதி இல்லாமல் நீ வாழ்கிறாய். அதனால்தான் உனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களெல்லாம் இன்னைக்கு சுமந்துக்கிட்டு வர. அவங்க தேவை உனக்கு. அந்த விளக்குகள் உனக்கு தேவை. நீ இருளில் பயணித்து கொண்டிருக்கிறாய். உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சத்தை அதை பற்ற வைக்க. அதனால தான் உனக்கு உன் வாழ்க்கை இருட்டாக போச்சு. உனக்கு அந்த விளக்கெல்லாம் தேவைப்படுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட இளையவங்க, அவங்க சின்னவங்க, நாம தான் பெரியவங்க. நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வயசு அதிகம், அவங்களோட 2000 வருஷம் வயசு அதிகம் நமக்கு. அதை தெரிஞ்சுக்கோ. நீ அவங்களோட பெரிய ஆள், அதை உணர்ந்துக்கோ. அப்போ உன் வாழ்க்கையில் சுமை இல்லை. நீ ஒரு கடவுளாக வாழ்ந்து விட்டால் உனக்கு மதம் எனும் சுமை உனக்கு இல்லை, வெறி உனக்கு இல்லை.
மதம் என்பது உனக்கு சுமை, ஒரு வெறி, அமைதியின்மையை ஏற்படுத்துது, வன்முறையை ஏற்படுத்துகிறது, பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துகிறது. அதெல்லாம் உனக்கு இல்லாமல் போயிடும் நீ கடவுளாக வாழ்ந்து விட்டால். நீதான் கடவுள் என்பதை உணர்ந்து விட்டால், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுள் என்பதை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு வாழ்க்கையில் சுமை இல்லை, அமைதி தான் உன் வாழ்க்கையில். நாமெல்லாம் மூத்தவங்க, அவங்கள விட பெரியவங்க, அவங்கள விட 2000 வருஷம், 10 வயசு 20 வயசு கிடையாது, 2000 வருடங்கள் நாம் மூத்தவர்கள். 2000 வருட அனுபவங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. புரியுதா? 2000 வருட அனுபவங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பெரியவங்க. அதை உணருங்க. அதை உணராமல் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே ஏன் இருக்கீங்க?